என்பிசி சிலபஸில் உள்ள அம்பேத்கர் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி அம்பேத்கர் வந்து 1891 ஏப்ரல் 14 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அம்பவாடை கிராமத்தில் வந்து பிறந்திருந்திருப்பார். இவர் வந்து 1902 மகாராஷ்டிராவில் சதாராவில் உள்ள தொடக்கப்பள்ளியில் தனது தொடக்க கல்வியை வந்து கற்க ஆரம்பிச்சிருந்திருப்பார். 1904 மும்பை எல்ஃபின்ஸ்டோன் உயர்நிலைப் பள்ளியில் தனது உயர்நிலை பள்ளி படிப்பை வந்து ஆரம்பிச்சிருந்திருப்பார். 1912 மும்பை எல்ஃபின்ஸ்டோன் கல்லூரியில் தனது இளங்கலை பட்டம் யூஜி டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். 2 துறைகளில் வந்து யூஜி டிகிரியும் முடிச்சிருந்திருப்பார் 1912. ஒன்று எக்கனாமிக்ஸு, இன்னொன்று வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ். இது ரெண்டுலேயும் யூஜி டிகிரியை வந்து 1912 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பார். அடுத்து 1915 எம்ஏ பட்டத்தை வந்து அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். இந்த எம்ஏ பட்டம் வந்து 4 துறைகளில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பார். ஒன்று எக்கனாமிக்ஸு, இன்னொன்று பொலிட்டிக்கல், அடுத்து சோசியல், அடுத்து பிலாசபி. இந்த 4 துறைகள்லையும் வந்து எம்ஏ பட்டம் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில் 1915 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பார். இந்த எம்ஏ பட்டத்திற்காக இவர் தாக்கல் செஞ்ச ஆய்வறிக்கை என்னென்னா, பழங்கால இந்திய வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சிருப்பார் எம்ஏ பட்டத்திற்காக 1915. அடுத்து 1916 இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் அதன் வளர்ச்சியும் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதி வெளியிட்டிருந்திருப்பார். அடுத்து 1916 இவர் வந்து பிஹெச்டி பட்டம் வந்து வாங்கியிருப்பார். இந்த 1916 வாங்கின முனைவர் பட்டத்திற்காக இவர் தாக்கல் செய்த ஆய்வறிக்கை என்னென்னா, இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற ஆய்வறிக்கையை வந்து தாக்கல் பண்ணியிருப்பார். இதை வந்து புக்கில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்திய தேசிய பங்கீடு பற்றிய வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை அப்படிங்கிற பேரில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்து 1921 எம்எஸ்சி பட்டத்திற்காக இவர் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதி பரவலாக்கல் அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சுருந்திருப்பார். 1921 எம்எஸ்சி பட்டத்திற்காக இவர் தாக்கல் செய்த ஆய்வறிக்கை பிரிட்டிஷ் இந்தியாவில் மாகாண நிதி பரவலாக்கல் அப்படிங்கிற ஆய்வறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சுருப்பார். 1923 லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்திற்காக ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற ஆய்வறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சுருப்பார். இந்த ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற ஆய்வறிக்கையை அடிப்படையாக கொண்டு தான் நம்மளோட ஆர்பிஐ வந்து 1935 வந்து உருவாக்கப்பட்டிருக்கோம். அப்புறம் 1923 வந்து இவர் வந்து பாரிஸ்டர் பட்டம் வந்து வாங்கியிருந்திருப்பார். இதோட இனி இருக்கக்கூடிய மீதி வந்து அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து ஒரு காலக்கோடு மாதிரி நிறைவடைந்திருந்திருக்கும்.